1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, அருமையான தேவனுடைய பிள்ளையை, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி என்று சொல்லி அவருக்கு நீங்க சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு மீண்டும் நினைப்பூட்டுகிறார். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனுடைய நாமத்தை அறிவிக்கிற, தேவனுக்கு பிரகாசிக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து கூப்பிட, நீ கற்பாறை. அல்லேலூயா, அல்லேலூயா. கற்பறை யார் அடிச்சாலும் உடையாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கற்பறை யார் நவட்ட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, கேள்வியோடு இருந்த ஆழத்தில் அமிழ்ந்து போன கண்ணீரோடு நின்ற பேதுரை பார்த்து தான் சொல்லுற, நீ ஒரு கற்பாறை. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான சகோதர சகோதரி, கர்த்தர் உன்னை பார்த்து இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் உன்னை பார்த்து கூறுகிற, நீ ஒரு கற்பாறை. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்லப்பட பாச, நாங்கள் மனுஷியாக்கன்னு சொல்லிடாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பேர் சொல்லி அழைக்கப்பட்ட பேதுருவாய் உருமாற்றப்பட்ட கற்பாறைகளாக இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாறையில மழை அடிச்சாலும் ஒன்றாகாது. அல்லேலூயா. பெரும் அலை வீசினாலும் ஒன்றாகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் கர்த்தர் முதலாவது சொன்ன வார்த்தை. யோவான் 16வது அதிகாரம் அதோடைய ஸ்தோத்திரம் 33வது வசனத்தை வாசியுங்கள். யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு உருமாற்றப்படுகிற தெரிந்து கொள்ளப்பட்ட பேதுருவே, சகோதர சகோதரியே, அம்மன், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை கற்பாறையா இருக்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்கு நான் இவைகளை சொல்லுகிறேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், கர்த்தர் உலகத்தை ஜெயித்திருக்கிறார். அல்லேலூயா. பேதுருவை கொண்டு கர்த்தர் உலகத்தை ஜெயித்தது உண்டானால், உலகத்தின் ஜனத்தாரை ஜெயித்தது உண்டானால், நிச்சயமாய் உங்களை கொண்டும் கர்த்தர் உலகத்தை ஜெயிப்பார்.